தங்கத்தினோட விலை நீங்க கடந்த ஒரு வருஷமா பார்த்தீங்க அப்படின்னா, தங்கம் ஏறுது, ஏறுது புதிய உச்சத்த தொட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்தி தான் எங்க பார்த்தாலும் பார்க்க முடியுது. ஸோ இது தங்கத்தினோட விலை ஏன் ஏறுது அப்படிலாம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டோட டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு. நெறைய குளோபல் அன்சர்டனிட்டினால எல்லா நாடுகளோட சென்ட்ரல் பேங்க்ஸும் தங்கத்துல முதலீடு செய்றாங்க. ஸோ ஆப்வியஸா இன்டர்நேஷனல் பிரைஸே அதிகமாகுது. ஆனா என்னதான் இன்டர்நேஷனல் லெவல்ல கோல்டு அதிகமானாலும், அந்த ரேஷியோவை விட ரொம்ப அதிகமா இந்தியால கோல்டு பிரைஸ் ஜாஸ்தி ஆகுறத நம்ம பார்க்குறோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்தியால நம்ம எங்கேயுமே கோல்டு மைனிங் பண்ணல. தங்கத்த வந்து நம்ம சுரங்கத்திலேருந்து எடுக்கல. அதுக்கு பதிலா நம்ம வெளிநாடுகள்லேருந்து இம்போர்ட் தான் பண்ணுறோம். அப்படி இம்போர்ட் பண்ணும்போது அதுக்கான இம்போர்ட் டியூட்டி இருக்கும்ல, நம்ம கட்டுற வரி. ஸோ அந்த இம்போர்ட் டியூட்டி வந்து அதிகமாக இருக்கிறதுனாலையும் தங்கம் விலை கொஞ்சம் உயருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால் மட்டும்தான் தங்கம் விலை இந்தியாவில் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. இதுவும் ஒரு காரணமாக இருக்குது. சரி, இப்போ வரலாறு காணாத அளவில் தங்கம் உயர்ந்துக்கிட்டே இருக்கும்போது இந்தியா மாதிரியான தங்கத்தோட ஒரு பாரம்பரியமான கலாச்சாரமான ஒரு தொடர்புடைய ஒரு நாட்டில் தங்கத்தினுடைய விலையை கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான நெருக்கடியாகவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் தங்கத்தோட இம்போர்ட் டியூட்டியை நிதியமைச்சர் குறைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் மனசுலையும் எழுந்திருக்கு. இன்னும் ஒரு சில பேர் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு வதந்தியையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது உண்மையாக நடக்குமா அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு பட்ஜெட் அன்னைக்கு தான் தெரியும். ஆனால் இது தொடர்பாக என்ன நடந்துட்டு இருக்கு, இம்போர்ட் டியூட்டியை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அப்படி குறைச்சா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வர பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவோட பட்ஜெட்டை தாக்கல் பண்ண இருக்கிறாங்க. இந்த 2026-27 நிதியாண்டுக்கான பட்ஜெட் தான் பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்கிறாங்க. ஸோ இந்த பட்ஜெட் மேலே மக்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, தங்கத்தோட இம்போர்ட் டியூட்டியை கம்மி பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான். சில நாட்களாகவே நிதியமைச்சர் வந்து 6% வரைக்கும் இம்போர்ட் டியூட்டியை கம்மி பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் பரவிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி இம்போர்ட் டியூட்டியை கம்மி பண்ணாங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது, ஆப்வியஸாக தங்கத்தை வெளிநாட்டிலேருந்து நம்ம இறக்குமதி செஞ்சு இந்தியாவில் விற்பனை செய்வோம். அப்போ அதுக்கான வரி குறையும் போது கம்பேரிட்டிவ்லி இந்தியாவில் தங்கத்தினுடைய விலை கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆப்வியஸாக இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் தங்கம் உயர்ந்துக்கிட்டே இருக்கும்போது இந்தியாவிலும் தங்கம் உயர்ந்துகிட்டே தான் இருக்க போகுது. பட் அதோட இன்டென்சிட்டி கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, அப்போ இம்போர்ட் டியூட்டியை கம்மி பண்ணுவாங்களா, அது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இம்போர்ட் டியூட்டியை இதுக்கு முன்னாடி குறைச்சிருக்காங்க. கடந்த 2025 பட்ஜெட்டில் கூட இம்போர்ட் டியூட்டியை கம்மி பண்ணாங்க. பட் இப்போவும் அது பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். அதுக்கு நம்ம பட்ஜெட் அன்னைக்கு தான் அதுக்கான பதிலை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இம்போர்ட் டியூட்டியை குறைக்க வேண்டிய தேவை கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் தங்கம் வந்து வெறும் கமாடிட்டியாவோ இல்லை அது வந்து ஒரு ஹெட்ஜிங் டூலாவோ மட்டும் நம்ம பார்க்கல இல்லையா. ஒரு சாமானிய மக்கள் நான் தங்கம் வாங்கி போட்டுக்கணும், என்னோட திருமணத்துக்காகவோ இல்லை குழந்தைங்களுக்கு ஒரு கிஃப்டாக கொடுக்கறதுக்காகவோ தங்கத்தை ஒரு முக்கியமான டூலாக பார்க்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எமோஷ்னலி கனெக்டான ஒரு ப்ராடக்டாக தான் தங்கத்தை மக்கள் பார்க்குறாங்க. அப்போ தங்கம் விலை ஒரு சாமானிய மனுஷங்களால் வாங்க முடியாத அளவுக்கு உயர்ந்துக்கிட்டே போகும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படுது. ஸோ அவங்களையும் கன்சர்னில் வச்சுட்டு கவர்மெண்ட் யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. ஸோ ஒருவேளை இம்போர்ட் டியூட்டியை குறைக்கிறாங்க அப்படின்னா டொமஸ்டிக்கலி தங்கத்தினுடைய விலை கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். இன்னும் சில பேர் இம்போர்ட் டியூட்டியை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூட சொல்கிறத பார்க்க முடியுது சோஷியல் மீடியாவில். பட் அப்படி அதிகப்படுத்தினாங்க அப்படின்னா அது இன்னுமே இந்தியாவில் கோல்ட் ப்ரைஸை வந்து ட்ரிகர் பண்ண தான் செய்யும், அதிகமாக தான் செய்யும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த கோல்டு ப்ரைஸை சுற்றி பட்ஜெட் அன்னைக்கு என்ன முக்கியமான அறிவிப்பு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா உலக அளவில் ட்ரம்ப் அவர்கள் கிரியேட் பண்ணுற அந்த அன்சர்டனிட்டி அப்படிங்கிறது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த அன்சர்டனிட்டி இருக்கிற வரைக்கும் சர்வதேச சந்தையில் தங்கத்தினுடைய மதிப்பு கண்டிப்பாக குறைய போகிறது இல்லை அப்படின்னு தான் பல பொருளாதார நிபுணர்களும் சொல்கிறாங்க. ஸோ சர்வதேச சந்தையில் அது உயர்ந்துக்கிட்டே தான் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ப்ரொடிக்ஷனை பார்க்கும்போது இந்தியாவில் அதோட நிலைமை என்னவா இருக்க போகுது, அந்த ப்ரெஷரை கொஞ்சம் கூல் டவுன் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஒரு ஸ்டெப் எடுப்பாங்களா, இல்லை இம்போர்ட் டியூட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாமல் அதை அப்படியே விட போகிறாங்களா இல்லை உயர்த்த போகிறாங்களா அப்படிங்கிறது எல்லா மக்கள் மனசுலையும் ஒரு முக்கியமான கேள்வியாக எழுந்திருக்கு. ஸோ நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக கோல்டில் முதலீடு செய்கிற ஒரு நபராக இருக்கீங்களா, கோல்டோட இம்போர்ட் டியூட்டியை குறைச்சாங்க இல்லை இந்தியாவில் தங்கத்தினுடைய விலை கொஞ்சம் கூல் டவுன் ஆகுது அப்படின்னா நீங்கள் தங்கத்தில் முதலீடு செய்கிறத பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.